பாரம்பரியமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 11:58 மணி வரையிலும் சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:44 மணி வரையிலும் விசாகம், அதற்கு பின்பு அனுஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி மற்றும் அஸ்வினி. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்று பகல் நேரத்திற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை நீங்கள் தவிர்க்கலாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலுவலக விஷயத்தில் மிகவும் நிதானமாக யோசித்து நீங்கள் முடிவுகளை எடுப்பது மிகவும் நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு இன்று செலவுகளும் அதிகமாக இருக்கும். விரயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களினுடைய செலவுகள் அதிகரிப்பதற்கும் வரவுகள் குறைவாக இருப்பதற்கும் இன்றைய கிரகநிலைகள் அப்படி உங்களுக்கு அமைந்திருக்கின்றன. ஆகவே திங்கட்கிழமையான இன்று காலை வேளையில் பச்சரிசி தானம் செய்து விநாயகரை வழிபாடு செய்வோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம், சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இன்றைய நாளில் சமாளிக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இன்று ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு பிறந்து வீட்டால் நன்மைகள் ஏற்படும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு மற்றும் சஷ்டி திதியாக இருப்பதனால் வேல் பூஜை செய்வதும் மற்றும் வேலுக்கு அபிஷேகங்கள் செய்வதும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் சந்திரன் நீச்ச பலம் பெற்றிருக்கிறார். ஆகவே இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மனநிலைகள் இன்றைய நாளில் மனம் தெளிவு பெறும். மறைமுக எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார். மன அழுத்தங்கள், மனநிலையில் சற்று தடுமாற்றங்கள், குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு ஒரு சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும் பொழுது முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. உறவினர்களின் வருகையால் இன்று சர்ச்சைகள் வந்து போகலாம். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கூட்டு தொழிலில் சற்று குழப்பங்கள் வந்து போகும். பொருளாதாரத்தில் இன்று கவனமாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. சிம்மராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே ஒரு விதமான உயர்வான நாளாகவே அமைகிறது. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக அமைகிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் ராகுவுடனும் மற்றும் ராசியில் கேது இருப்பதனால் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் சந்திரன் நீச்ச பலம் பெற்று இருப்பதனால் இன்று மருத்துவ செலவுகள் தாயாருக்கு வந்து போகலாம். 10ஆம் இடத்தில் குருவின் சஞ்சாரம், வேலை பலு அதிகமாக இருக்கும். வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளினால் வந்து போகலாம். இன்று மாலை நேரத்தில் அது பேச்சுவார்த்தைகளால் சரியாகும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு நல்ல முடிவெடுப்பதும் அலுவலக விஷயத்தில் இன்று வெற்றி காண்பதும் மனதிற்கு நிறைவை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. நரசிம்ம பெருமானின் அனுகிரகம் இன்று தேவை. ஆலயத்திற்கு சென்று பானகம் நைவேத்தியம் செய்யலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த நில பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் வரும்.
துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு பிரச்சனைகளை தீர்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும். பள்ளிக்கூடத்தில் படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெற்றோர்களிடத்தில் வேற்றுமை காட்டுவதும் மற்றும் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் சண்டை சச்சரவுகள் வந்து போவதும் பெற்றோர்களுக்கு மனக்குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராசியில் சந்திரனும் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் இன்று பிள்ளைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும் வீண் அலைச்சல்களும் வீண் பழிகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு அனுகூலமாக இருப்பார். காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்களும் மற்றும் பின்பு மாலை நேரத்தில் பெரியவர்களின் தலையீட்டினால் குழப்பங்கள் தீரும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்கள், இன்று மனக்குறைகள் இல்லை. பிள்ளைகளால் இன்று வெற்றி செய்திகளும் மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மன நிம்மதியும் தூக்கமும் கிடைக்கும். அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று பேசி தீர்க்கலாம். பதவி மாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் இது போன்ற விவகாரங்களில் உங்களினுடைய நீண்ட நாள் போராட்டங்கள் இன்று வெற்றி கிடைக்கும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்கள், இன்று கணவன் மனைவி உறவில் சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு உற்சாகமும் மற்றும் இன்றைய நாளில் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பும் வெற்றியை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. மீனராசி அன்பர்கள், இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் நேரம் வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அலுவலக வேலைகளில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலை நேரத்திற்கு மேல் மனதில் அமைதியும் சந்தோஷமும் வரும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனம் திருப்தியாக இருப்பதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் பச்சரிசி தானம் செய்வதும் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றது. மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.